ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். இது உங்கள் ரம்யாஸ் லைஃப் டைரி. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேயில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல, நம்ம கரெக்ட் டைம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, நிறைய டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லை குழந்தை பிறந்தா. இது எத்தனை பேருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் குழந்தைய தனியாக பார்த்துக்கிறேன், நான் மட்டும் பார்க்குறேன்றதால எனக்கு எல்லா வேலையும் நானே செய்கிறேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாப்பா இப்போ தான் தூங்குறான். மணி 2 ஆகுது. இப்போ தான் தூங்குறான். நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். வாங்க, இது 2 மணிக்குலேருந்து ஆஃப்டர்நூன் எனக்கு இருக்கிற ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் தூங்குனாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே போட்டதெல்லாம் போட்ட மணிக்கில் அப்படியே இருக்குது. இப்போ தான் சாப்பாடு ஓப்பன் பண்ணேன். இப்போ தான் பார்த்தேன் சாப்பிட்லான்னு. ஸோ இனிமேல் சாப்பிட்டு இதை கழுவிட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே அவள் ஒரு 5-6 வாட்டி எழுந்துருவாள். இந்த தானிக்கு என் சாப்பாடு. இந்த துணியெல்லாம் காலையில் 7 மணிக்கு துவைச்சி போட்டுட்டேன். நான் 7 மணிக்கு தான் எழுந்தேன். அப்புறம் பாப்பா எழுந்தது 9 மணி. இந்த துணியெல்லாம் காலையில் துவைச்சி போட்டுட்டு அடுப்பில் பாப்புக்கு வந்து தண்ணி சுட வச்சு அவளை தலைக்குள் பாட்டிட்டேன். வாங்க நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையான ஒர்க்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்ற நாள் ஒர்க்கும் மற்ற நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரொம்ப எப்படி இருக்கு இந்த தொழில்? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அமுக டுமுக அமால் டுமால், 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 அமுக டுமுக அமால் டுமால். வீட்டை பெருக்கி வீட்டை தொடச்சிட்டேன். இப்போ வந்து வெளியே வாசலில் வந்து கழுவி விடணும். பாருங்க, பாப்பா தூங்கிட்டுருக்கா. எப்படியோ இப்போ வந்து வெளியே இருக்க ஒர்க்கை பார்க்கணும், கழுவி விடணும். வெளியே இருக்க ஒர்க்கை முடிச்சாச்சு. மணி 3:30 ஆகுது. இப்போயே வானெல்லாம் இருட்டிட்டு வருது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டிருக்கேன். இப்போது பின்னாடி க்ளீன் பண்ணணும். பின்னாடி இடத்தெல்லாம் பாருங்கள், எல்லாமே கீழே பாருங்கள். எல்லாத்தையும் இங்கே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்போ தெரியும். வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது? பெருக்கி கழுவியாச்சு. மேலே பாருங்கள், வானம் நல்லா இருட்டிட்டு வருது. மழை வருமா? செம்மையாக இருட்டிட்டு வருது. இப்போ இங்கே பாத்திரம் கழுவலாம். அடுத்த ஒர்க்கு வந்து 3:53 ஆகுது. இப்போது இங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போய் வெளியே போடணும். நேரம் மாலை 4 மணி. பாத்திரத்தை முடிச்சிட்டேன். பாப்பா அழுவுறா. குட்டி பொண்ணே, குட்டி தங்க, இதெல்லாம் உனக்கு சேட்டை. ஆனால் நீ சேட்டை குட்டி. கண்ணம்மா, கண்ணுக்குட்டி, அழகு பொண்ணே. சரி வாங்க, அடுத்து பாப்பாவுக்கு எழுந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சீவை விட்டாச்சு. இதோட அவங்க அட்டகாசம் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்க தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சேர் மேலே ஃபுல்லாக துணி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் சேர் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேம்மா போகிறேன்? பட்டு எங்கே போகிறாங்க? மேடம் எங்கே போகிறாங்க? மேடம், எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். அழகுல குட் ஈவினிங் சொல்லு. குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். செல்ல குட்டி மேடம் எங்கே போகிறாங்க?
சேட்டை. இதுதான் பாப்பாவுடைய விளையாடுற இடம். எப்பவுமே இங்கே உட்காந்து விளையாடுவாங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க அவங்க. இதுதான் அவங்க இடம். இதுதான் அவங்க குதிரை. இதில் தான் டொக்கு டொக்குன்னு ஆடிட்டுருப்பாங்க அவங்க. இது வந்து எப்போவுமே அந்த கதவாண்டை தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவங்க வெளியே போகக்கூடாதுன்னு அதுதான் தடுப்பு. எங்கே போகிறீங்க மேடம்? மேடம், இப்போ தான் அம்மா பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் போய் அதை உருட்டி கீழே தள்ளாதீங்க. பட்டோ வாங்க. பாரு, இன்னும் ஒரு இட்லி கொண்டாங்குது, அதை கழுவல. டக் 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 சட்டி ஈரமாக போகுது. எங்கே போகிறீங்க? செலப்பில்ல, பாத்ரூமில் போகாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க. வாங்க சாப்பிட்டு விளாடுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. பாய். இப்போ பாப்பா வந்து சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஃபுட்டு வந்து வாழைப்பழம். சஸ்தி, பாப்பா இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ பக்கத்து வீட்டு ஆய வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அடுத்த ஒர்க் பார்ப்பேன். டைம் இப்போ வந்து மணி 5 ஆகுது. பாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்கள். குட் ஈவினிங். ஓகே. பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள் கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாமிக்கு பூ போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிடணும். நான் இதோட என்னுடைய வ்ளாகை முடிச்சுக்கிறேன். மதியானம் 2 to 6 மணி வரைக்கும் தான் என்னுடைய வ்ளாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மணி 7 ஆக போகுது. ஸோ இதோட சாமி கும்பிட போகிறேன். ஸோ என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஃப்ரைடே வ்ளாக். டைம் ஆகிடுச்சு, சாமி கும்பிடணும். ஸோ மோர் வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடியல முடியல. இந்த கிழமை மங்களம் பொங்க. குட்டி தங்கம், குட்டி தங்கம் என்ன பண்றாங்க?